அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். ஏன்னா கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குது அப்படின்னா புக் பேக்லேருந்து கேட்பாங்க இல்லையா, இதை நம்ம முதல்ல படிச்சிடணும். அதுக்கப்புறம் இன்டீரியர் தான் படிக்கிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது இன்பத்தமிழ் பகுதியில் இருக்க மதிப்பீடு பகுதியை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கேள்வி, ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஆப்ஷன் ஏ, சமூகம் அமைய வேண்டும். இந்த ஆப்ஷனை வந்து ஏபிசிடின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அ ஆ இ அப்படிங்கிறது குறிலா நெடிலான்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாங்கிறதுக்காக தான் நான் ஏபின்னு யூஸ் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஆப்ஷன் ஏ, சமூகம் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ரெண்டாவது கேள்வி, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு டேஸ் ஆக இருக்கும். ஆப்ஷன் டி, அசதியாக இருக்கும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் பி, நிலவென்று. நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் பி, தமிழெங்கள். தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் பி, அமுது கூட்டல் என்று. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ, செம்மை கூட்டல் பயிர். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. நேராக பதில் படிக்கிறேன். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். அடுத்தது உரைநடை வளர்தமிழில் இருக்கிற மதிப்பீடு பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி 1, தொன்மை என்னும் சொல்லின் பொருள். ஆப்ஷன் பி, பழமை. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் சி, இடம் கூட்டல் புறம். இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் பி, சீர்மை கூட்டல் இளமை. சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. 4வது கேள்வி, சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலம்பதிகாரம்னு வராது, சிலப்பதிகாரம் இப்பு வரும். ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். நடுவில் இத்து வரும், பி ஆப்ஷன். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். ஆப்ஷன் பி, பாரதியார். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள். ஆப்ஷன் சி, விலங்கு. மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஸ், மொழி. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் டேஸ், தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அஃது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் அடிப்படையில். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அஃது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் அடிப்படையில். அடுத்தது இலக்கண பகுதியில் இருக்க மதிப்பீடு. கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக.
உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். அது 2 மாத்திரை இருக்கணும். குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. அவங்க கொடுக்குற ஆப்ஷனில் எது 2 மாத்திரை வருதோ அதுபடி எழுதிக்க வேண்டியது தான். உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் அது. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் ஆ. நெடில் நெடில் எல்லாத்துக்குமே 2 மாத்திரை தான். ஓரெழுத்து சொல்ல எது வருதோ அதை எழுதலாம். 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் ஆ. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் அஃது. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் அஃது. அடுத்தது ஏதிலி குருவிகள் அந்த பகுதியில் இருக்க மதிப்பீடு. கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் டேஸ் வேறிடம் சென்றன. ஏதிலிகளாக. கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் டேஸ் வேறிடம் சென்றன. ஆப்ஷன் ஆ ஏதிலிகளாக. முன்பென்றால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது முன்பு கூட்டல் என்றால். ஆப்ஷன் சி முன்பு கூட்டல் என்றால். முன்பென்றால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது முன்பு கூட்டல் என்றால். சுழித்தோடும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ சுழித்து கூட்டல் ஓடும். சுழித்தோடும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ சுழித்து கூட்டல் ஓடும். வழி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வழியெல்லாம். ஆப்ஷன் டி வழியெல்லாம். வழி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் டி வழியெல்லாம். அடுத்தது சிறகின் ஓசை பாடத்தில் இருக்க மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ தட்பம் கூட்டல் வெப்பம். தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் பி வேதி கூட்டல் உரங்கள். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ தரை இறங்கும். தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ தரை இறங்கும். 4வது கேள்வி வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி வழித்தடம். இது வரும். வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். இந்த சேர்த்தெழுதுகளில் ஏன் இந்த இத்து வருது, ஏன் எழுத்து போகுது அப்படிங்கிறத சொல்கிறது புணர்ச்சிங்கிற தலைப்பில் இருக்குது. 8வதுல இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த புணர்ச்சியை தனியாகவே ஒரு வீடியோ நான் போடுறேன், பார்த்துக்குங்க. கேள்வி வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி ஆப்ஷன் ஏ துருவப்பகுதி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. எவ்வளவு தொலைவுனா 22,000 கிலோமீட்டர் பறக்குது. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர் வலசை போதல் என்று பெயர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர் வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம். பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம். அடுத்தது பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. மரங்களை வளர்த்து டேஸை காப்போம் இயற்கையை காப்போம். மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். டேஸ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். 2வது கேள்வி தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை டேஸ் மிகுந்துள்ளது. தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை டேஸ் குறைந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அடுத்தது
மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற தலைப்புலலாம் கொடுப்பாங்க. அதில் ஏதாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் அப்படியே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இயலில் அப்படி ஒன்றும் இல்லை, எக்ஸாமில் கேட்குற அளவுக்கு கஷ்டமானது அங்கே எதுவும் இல்லை. ரெண்டாவது இயலில் கொஞ்சம் இருக்குது, அது என்னென்னு அப்படியே பார்த்துடலாம். மொழியோடு விளையாடு பகுதியிலிருந்து சொல்கிறேன். தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுக. எடுத்துக்காட்டு, பல நாள்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, பல நாள்களாக மழை பெய்யவில்லை, ஒரு ஃபுல் ஸ்டாப். ஏன்னா 2 தொடர்களாக 2 சென்டென்ஸாக எழுத சொன்னாங்க, அதை தான் எழுதியிருக்காங்க. பயிர்கள் வாடின, பல நாள்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின. அடுத்தது, கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். இது எல்லாமே வேலை வந்து இந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் டென்ஸு. அதனால் இதை நம்ம 2 சென்டென்ஸாக எழுதும் போது செய்தான் அப்படின்னு எழுதணும். கபிலன் வேலை செய்தான், களைப்பாக இருக்கிறான். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றாள். அடுத்தது, பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர். பறவை என்று பெயர். எந்த ரா அப்படின்னா இடையினர் அகரம், எரள வளலன்னு படித்தோம் இல்லையா, அந்த ரா. ரெண்டாவதாக இருக்கிற பறவை. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினார். உரை, இதுவுமே இடையினர் அகரம். இன்னொரு அகரத்துக்கு பேர் வள்ளினர் அகரம். ஃபஸ்ட்டு இருக்கிற உரை. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினார். முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார். பனி, 3 சுழினி. முத்து தம் பனி காரணமாக ஊருக்கு சென்றார். கலைமகள் தனது வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். சிறப்புலகரம். கலைமகள் தனது வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். அந்த 3 லகரங்களுக்கும் பேர் இருக்குது. ஃபஸ்ட்டு லா, லட்சுமிக்கு வர லாவுக்கு வந்து ஒற்றல் லகரம்னு பேர். பள்ளிக்கூடத்துக்கு வர லாவுக்கு பேர் வருடல் லகரம். இன்னொன்று நமக்கு சிறப்பு லகரம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அது ஏன் ஒற்றல் லகரம் அப்படிங்கன்னா, சொல்லும் போது ஜஸ்ட் ஒத்தி எடுப்போம், அதனால் அது ஒற்றல் லகரம். இதை வருடி சொல்லுவோம், அதனால் அது வருடல் லகரம். ஒற்றல், வருடல், சிறப்பு, இந்த 3 லகரங்களுக்கு இருக்கிற பேர். அடுத்தது, வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொற்களை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்மளை சரியாக எழுத சொல்கிறாங்க. நான் சரியான பதிலை மட்டும் படிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு இருக்க சென்டென்ஸுக்கு, பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. அடுத்தது, சாண்டியாகோ மிக பெரிய மீனை பிடித்தார். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. அதுக்கு அடுத்து இருக்கிறது, கட்டங்களில் சில சொற்கள் மறைந்துள்ளன, குறிப்புகளை கொண்டு அவற்றை கண்டுபிடித்து எழுதுக. அகதி என்னும் பொருள் தரும் சொல் ஏதிலி. முதல் எழுத்துகளின் எண்ணிக்கை 30. பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை. ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை. அடுத்து திருக்குறளுக்கு பின்னாடி இருக்கிற கேள்வி. ஃபஸ்ட்டு கேள்வி, மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஆப்ஷன் பி, அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி டேஸ் இன்சொல். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய டேஸ் இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த உளவாக காய் ரெண்டுக்கும் டேஸ் கொடுத்துருக்காங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் டேஸ் தமக்குரியர் அன்புடையார் டேஸ் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அடுத்தது, பின்வரும் செய்திக்கு பொருத்தமான திருக்குறள் எது என கண்டறிந்து எழுதுக. இதில் இருக்கிற அந்த தகவல் வந்து அதை கொஞ்சம் அப்படியே பார்த்துக்குங்க. ஒருவேளை 1 மார்க்கில் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. இதில் 3 விஷயம் இருக்குது. நடந்தது 2016 ரியோ நகர் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றுச்சு.
அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தா மாரியப்பன் கலந்து கொண்டவர் தா மாரியப்பன். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் பெற்றார். உயரம் தாண்டுதல் போட்டி என்ன போட்டி அப்படின்னா உயரம் தாண்டுறதுல தங்கப்பதக்கம் பெற்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர். என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுதை விட இப்போது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். இதுக்கான குறள் எது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்க ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த பேராகிராஃப் கொடுத்து இந்த திருக்குறள் கேட்பாங்களான்னு தெரியல, ஆனால் இந்த பேராகிராஃப்ல இருந்தே கேள்விகள் கேட்கலாம். மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி ரியோ நகரில் நடந்தது. வருஷம் 2016. கலந்துக்கிட்டவர் தா மாரியப்பன். போட்டி உயரம் தாண்டுதல், தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு. இந்த தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இயல் 3 கல்வியை போற்றுங்கிற செய்யுள்ள இருக்கிற மதிப்பீட்டு பகுதி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கல்வியானது நமது டேஸ் துணையாய் அமைகிறது. ஆவிக்கு. கல்வியானது நமது டேஸ் துணையாய் அமைகிறது. ஆப்ஷன் ஏ ஆவிக்கு. அருந்துணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் பி அருமை கூட்டல் துணை. அருந்துணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் பி அருமை கூட்டல் துணை. இந்த பிரிக்கும்போது மை வந்தது அப்படின்னா அது இதனோட இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. அருந்துணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் பி அருமை கூட்டல் துணை. 3வது கேள்வி கல்வி கூட்டல் என்றே என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் டி கல்வி என்றே. கல்வி கூட்டல் என்றே என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கல்வி என்றே. அடுத்தது துன்பம் வெல்லும் கல்வியில் இருக்கிற மதிப்பீட்டு பகுதி. மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது. ஆப்ஷன் பி தூற்றும்படி. மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது, தூற்றும்படி. நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். ஆப்ஷன் சி மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் சி கை கூட்டல் பொருள். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானமில்லா. ஆப்ஷன் பி மானமில்லா. மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானமில்லா. அடுத்தது கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு ஒரு உரைநடை. இந்த உரைநடைக்கு நான் ஏன் தனியாக வீடியோ போடலை அப்படின்னா தெரிந்து தெளிவோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அதுலேயே இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகிடுச்சு. மீதி இன்னும் ஒரு 3 பாயிண்ட் என்னென்னா இலவச கட்டாய கல்வி, மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம். இந்த 3ஐயும் கொண்டு வந்தவர் காமராசர். அவ்வளோதான் அந்த பாடத்தில் இருக்க முக்கியமான விஷயங்கள். அப்படிங்கிறனால அந்த பாடத்துக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடலை. இப்போ அதோட மதிப்பீட்டு பகுதியை பார்க்கலாம். முதல் கேள்வி பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் டேஸ். ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஆப்ஷன் பி ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. 2வது கேள்வி பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி. ஆப்ஷன் ஏ பசி கூட்டல் இன்றி. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி படிப்பு கூட்டல் அறிவு. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ காட்டாறு. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார். சீருடை திட்டத்தை. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார். சீருடை திட்டத்தை. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனமாற பாராட்டியவர் டேஸ். தந்தை பெரியார். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனமாற பாராட்டியவர் தந்தை பெரியார். இந்த இயலில்
இந்த மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடல கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். கீழ் குறிப்பிட்டுள்ள நம் தலைவர்களின் பிறந்த நாளுக்குரிய விழாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. காமராசர் கல்வி வளர்ச்சி நாள். காமராசருடைய பிறந்த நாள் என்ன? கல்வி வளர்ச்சி நாள். எஸ் ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் நாள். எஸ் ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் நாள். அப்துல் கலாம் மாணவர் நாள். அப்துல் கலாம் மாணவர் நாள். விவேகானந்தர் இளைஞர் நாள். விவேகானந்தர் இளைஞர் நாள். ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் நாள். ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் நாள். அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதிலிருந்து கேள்வி, அதில் ஒரு 2-3 இருக்குது, என்னென்னு பார்த்துடலாம். காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள். ஆப்ஷன் பி சிறுவன் சிறுமி. காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் டேஸ் பண்பை விளக்குகிறது. நேர்மை பண்பை விளக்குகிறது. இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் டேஸ் பண்பை விளக்குகிறது. நேர்மை பண்பை. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் டேஸ் நெகிழ்ந்தார். மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். 4வது கேள்வி, சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர்? தேர்வு கட்டணுங்கிறதுக்காக கேட்க வந்தாங்க. காமராசர் செய்த உதவியாது பணம் கொடுத்தார் அவங்களுக்கு. அடுத்தது மொழியோடு விளையாடு பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா, சொற்களை இடமாற்றி சரியான தொடர்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஷின் பேப்பரில் கேட்குறாங்க. சரியான சென்டென்ஸை மட்டும் நான் படிச்சிடுறேன். கல்வியை போற்றி கற்க வேண்டும். கல்வியை போற்றி கற்க வேண்டும். 2வது இது, கற்றதன் பயனை மறக்கக்கூடாது. கற்றதன் பயனை மறக்கக்கூடாது. 3, மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான். மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான். 4, இங்கு மின் நூலகம் உள்ளது. இங்கு மின் நூலகம் உள்ளது. 5வது இது, ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. அவ்வளோதான் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்க எல்லா புக் பேக் 1 மார்க்கும் இந்த வீடியோவில் கவர் ஆயிடுச்சு. நல்லா கேட்டுக்கோங்க. நன்றி.